இப்போ ரோட்டில் ஒரு அழகான பொண்ணு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஓ சூப்பர் கேர்ள் அப்படின்னு கையெழுத்து பார்த்தா 2 முடி இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை படிக்கிற ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ நம்ம கூட இருக்கவனே அதை சொல்ல தெரியுது அப்படின்னு சொன்னால் ஓ ஷிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 21 வயசுலேயே முடி கொட்டுது, 30 வயசில் முடியலை அப்படின்னு சில பேருக்கு ஒரு பிரச்சனை. கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் அவங்களோட ஜீன் பிரச்சனை, அப்பாவுக்கு தாத்தாக்கோ போய் தான் இருந்திருக்கும், அதனால தான் அப்படி உங்களுக்கு கற்றுக்குன்னு சொல்லுவாங்க. சரி வேறு வழியே இல்லைன்றப்ப ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னா லட்சமாக கொட்ட வேண்டியது இருக்கும். நம்ம கிட்ட சுத்தமாக சல்லி பேச இருக்காது. ஆனால் அந்த முடி கொட்டுற விஷயத்தை ஃபுல்லாக நிப்பாட்டுக்க சொல்யூஷன் நாட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான சொல்யூஷன் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ரீசனால் முடி கொட்டுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நம்மக்கிட்ட வந்து யாராச்சும் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு கேட்டால் 12 மணிக்கு தூங்குறேன், 9 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஹியூமன் பாடிக்கு பேசிக்கான ஸ்லீப்பிங் டைமே 8 hours. அந்த 8 ஹவர்ஸ்லேயும் பாதி நம்ம மொபைல் யூஸ் பண்ணி நைட்லாம் ஓட்டிடுறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்மளோட தூக்கத்தை சரியாக தூங்காதனால தான் நம்மளுக்கு அதிகமாக முடி கொட்ட ஆரம்பிக்குது. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம வேலை செய்கிற இடத்துல ஓவர் ஒர்க்லோடோ இல்லை காலேஜில் படிக்கிற இடத்துல ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸோ, லவர் விட்டுட்டு போயிட்டா வீட்டில் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் நமக்கு ஓவராக இருந்துச்சுன்னா அதனாலேயும் முடி கொட்ட ஆரம்பிக்கும். நம்மகிட்ட யாராச்சும் வந்து நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இந்த டிவியில் போடுவாங்களா ஒரு ஆயில், அந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பேரே தெரியாத ஆயிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதனாலேயும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். தென் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு 100-200 கொடுத்து பாட்டிலாக ஷாம்பு வச்சு நுர வர ஷாம்பில் தான் நம்ம அதிகமாக அழுக்கு போகணும்னு நினச்சி அந்த மாதிரி ஷாம்பில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஷாம்பு அதிகமாக போகிறதுனாலே நம்மளுக்கு முடி கட்டும். தென் நம்ம யூஸ் பண்ணுற டவல் வச்சு நம்ம எப்படி தெளிப்போம், இப்படி துடைச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்படி துவைக்கக்கூடாது. தளத்தை ஓட்டுறப்போ நமக்கு எந்த இடத்துல முடி கட்டுதோ அந்த இடத்துல மட்டும் சும்மா அப்படி வச்சு எடுக்கலாம். ஏன்னா அப்போவே அதில் இருக்க எல்லா ஈரமும் போயிடும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ரீசன்னால தான் நம்ம முடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இதை சொல்யூஷன் என்ன பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப்பிங். நம்ம டெய்லி ஒர்க் ஆகல காலேஜை முடிச்சுட்டு வந்து கரெக்டாக 9 மணிக்கு செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு காலையில் 6 மணிக்கு டெய்லி எழுந்திரிச்சோம்னாலே நம்மளுக்கு அந்த ஸ்லீப்பிங் மெத்தட் பழக்கமாகிடும். நம்ம உடம்பு ஒரு சரியான தூக்கம், ஒரு சரியான சாப்பாடு, இந்த 2 மட்டும் இருந்தாவே நம்ம லைஃப்பில் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஏர் ஃபாலும் அதிகமாக கொட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் டெய்லியும் 9 மணிக்கு தூங்காமல் ஒரு 12 மணி ஒரு 1 மணி தூங்குறப்போ உங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது. ஸோ அதனால என்னன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் ஜீரணமாகாமல் இப்பெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு கெடுதலாகி உங்களோட ஏரை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன தான் ப்ரோட்டீனாக சாப்பிட்டாலும் என்ன தான் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலும் தூக்கத்துக்கு எடுத்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால அது டேமேஜ் பண்ணுது. அதாவது ஏர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் தூக்கமும் உங்களோட ஏர் ஃபாலுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு, நிறைய பேர் நம்ம அதிகமாக நுரவேற ஷாம்பு யூஸ் பண்ணால் தான் நம்ம அழுக்கு போகும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. அழுக்கு என்னமோ போகும் தான், ஆனால் அழுக்கோடு சேர்த்து முடியும் போகும். ஸோ அதை நம்ம யோசிக்கணும். இந்த ஸ்டோரில் போனீங்கன்னா ஸ்ரீவிகாய் ஷாம்புலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்ரீவிகாய் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு மாதிரிலாம் பவுடர் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணாமல் ஸ்ரீவிகாயில் டார்க் எல்லோ கலரில் ஸ்ரீவிகாய் பவுடர் யூஸ் பண்ணால் நம்ம இருக்க அழுக்கலாம் அந்த நீமோட ஃப்ளேவராலேயே ஃபுல்லாமே வெளியே வந்துடும். நுர வராத ஷாம்பு யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அந்த நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் மோஸ்ட் ஆஃப் நம்ம இந்த ஜென்ரேஷன் இருக்க, ஏன் நானே 2 இல்லை 3 டைம் தான் தைப்பேன். எங்கள் அம்மா வார்த்தைக்கு எனக்கு 2 டைம் 3 டைம் சொல்லிடுவாங்க, நீ என்ன தைக்க முடியாது கண்டிப்பாக நான் சொட்டை வந்துடா அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறதுனாலையோ இல்லையோ சொட்டை வந்துடும் நினச்சி டெய்லியும் வந்தாலும் எண்ணெய் தைச்சிருவேன். எண்ணெய் தைச்சிட்டு படுத்தினா காலையில் அந்த ஸ்ரீவிகாய் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக ஹார்டாக இருக்கும். ஸோ அதனாலே எனக்கு முடி கொட்டாது. அந்த எண்ணெய் தைச்சிட்டு அந்த சொன்னல ஸ்ரீவிகாய், அந்த ஸ்ரீவிகாய் யூஸ் பண்ணும்போது எனக்கு முடி வந்து ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ ஹார்டானால் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் முடி கொட்டாது. நல்லா ஷாம்பு போட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த சில்கியான்றது ரொம்பவே லேஸ் ஆயிரும். ஸோ நம்ம இப்படி பண்ணாலே நம்ம கையில் 2 முடி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எண்ணெய் தேய்ச்சிட்டு ஸ்ரீவிகாய் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடி நல்லா ஹார்ட் ஆகும். டெய்லியும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு மார்னிங் வந்து ஸ்ரீவிகாய் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து முடி நல்லா ஹார்ட் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இருக்க நம்மளோட ஜென்ரேஷனில் முடி அதிகமாக கொட்டிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், முடியே போகணும் பாரு ஹேர் ஸ்டைல் தான் முக்கியன்ற அளவுக்கு நம்ம ஃபங்கு அப்போல்லாம் விட்டுட்டு இருக்கோம். இந்த ஃபங்கு வச்சிருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபங்கு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட முடி வந்து நீங்கள் பிடிச்சோம் முடி பின்னாடி தொட்டு பாருங்கள், அப்படி கையில் கொத்தன்னு முடி கட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம முடி அதிகமாக வளர்த்தும் போது நம்ம இப்படி சும்மா தலையாட்டினாலே கீழே போதுன்னு முடி விழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏர் ஃபாலிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம முடியை வளர்க்குறதே தப்பு. சும்மா நம்ம வளர்த்தும் போது சும்மா நம்ம இப்படி தலையாட்டினாலோ இல்லை நம்ம இப்படி சும்மா முடிய ஒரு சீவுனாலோ கொத முடி கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஏர் ஃபாலிங் ப்ராப்ளம் இருக்கவங்க லாங் ஹேர் வளர்த்தாதீங்க. ஏர் ஃபாலிங் பிரச்சனை இருக்கவங்க நான் சொன்னதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1.5 month இல்லை 2 month டைம் எடுத்துக்கோ. நான் சொன்னதெல்லாம் வேலை செய்யறதுக்கு. ஸோ கன்சிஸ்டன்சியாக நான் சொன்னதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களை ஏர் ஃபாலிங் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்.